வெல்கம் டு பொலிட்டிக்கல் லேப். திமுக தோல்விக்கு பிறகு மறுசீரமைப்பு குழு, கள ஆய்வு குழு அப்படின்னு 2 குழுக்கள் அமைச்சாங்க. முதல்ல 36 பேர் கொண்ட கள ஆய்வு குழு ஒவ்வொரு மாவட்டம் தோறும் தொகுதி வாரியாக பயணித்து தோல்வி குறித்த கள ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. அதை ஒட்டி 10 பேர் கொண்ட மறுசீரமைப்பு குழுவும் அமைக்கப்பட்டுச்சு. ஏற்கனவே இந்த தோல்விக்கு பின்னணியில் பெண் நிறுவனம் இருக்குது, அந்த முடிவுகளை கேட்டு செயல்பட்டதுனால தான் திமுக தோல்வி அடைஞ்சது அப்படின்ற ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் பெண் நிறுவனம் சார்பாக ஒரு அறிக்கையும் வெளியிடப்பட்டது. இப்போ இந்த கள ஆய்வு குழு, மறுசீரமைப்பு குழு, இந்த முடிவின் அடிப்படையில் திமுகவில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சூழலில் இப்போ திமுகவில் என்ன நடக்க போகுது அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம விவாதிக்க போகிறோம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, திமுக நிர்வாகிகள் என்ன சேஞ்சஸ் நடக்க போகுது. ஏற்கனவே ஒரு பக்கம் சீனியர்கள்லாம் வெளியேற்றப்படணும், இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படணும், பொறுப்பு வழங்கப்படணும், ஒட்டு மொத்தமாக இந்த ஸ்ட்ரக்சரையே மாற்றணும். பல பேருக்கு இந்த வாரிசு அரசியல், சீனியர் அரசியல், அங்கே ஒரு மன்னர் ஆட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்களுக்கு வழிவகை செய்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அதை எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தது. அதை ஒட்டி தான் இந்த தேர்தல் கள ஆய்வு குழு அதெல்லாம் அமைச்சாங்க, மறுசீரமைப்பு குழுலாம் அமைச்சிருக்காங்க. இப்போது என்ன ஸ்டேட்டஸ் அதில்? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்காக ஒரு 2025 மே இதை ஒட்டி தேர்தலுக்காக ஒரு 8 மண்டல பொறுப்பாளர்கள் மாதிரி நியமித்தாங்க. இப்போ ஏவாவையில், கனிமொழி, இந்த மாதிரி ஒரு 8 பேர், ஆராசா சென்னையில் இப்படி ஒரு 8 பேர் நியமனம் பண்ணாங்க. அப்போவே அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மண்டல பொறுப்பாளர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது, மாவட்ட செயலாளர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது. அப்போதைய முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவரோட நேரடி பார்வையில் இருந்து அந்த இடங்கள்லாம் கொடுக்கப்படணும், எம்எல்ஏ சீட்லாம் கொடுக்கப்படணும். ஏன்னா ஸ்டாலினே ஒரு இதில் பேசியிருந்தார், யார் எங்கே வந்தாலும் எந்த ஒரு சிபாரிசுமே இங்கே இருக்காது, நேரடியாக என்னோட கவனத்தில் நடக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது திமுக தரப்பில் இருந்தது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுக்கும்போது அதை அவங்க எல்லாரோட இன்ஃப்ளூயன்ஸோடு தான் அந்த சீட்டு, இந்த விஷயங்கள்லாம் கூட இருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த விஷயம் அப்போவே அப்போ இதனாலே இப்போ கட்சி தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற வகையில் இனிமே கட்சியோட மறுசீரமைப்பு நடக்கணும், நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வரணும், இளைஞர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வாய்ப்புகள் வரணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. அதாவது ஏற்கனவே வேலை செய்கிறவங்களை அதாவது தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுக ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஏன் தோத்தம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கள ஆய்வு பண்ணி இதெல்லாம் நடக்குது. குழு போட்டு அவங்க சில விஷயங்களை எல்லாம் சொல்கிறாங்க, சில பாயிண்ட்ஸ் எல்லாம் அடுக்குறாங்க. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி பெண் விஷயங்கள், அதே போல் மண்டல பொறுப்பாளர்கள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அதில் அடுக்குறாங்க. சில மாவட்ட செயலா வேலை செய்யலை, சப்போர்ட் பண்ணல, இந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கிற குறைகள் எல்லாத்தையுமே அடுக்குறாங்கன்னா தோல்விக்கான ஒரு என்ன நிலவரம் அப்படின்னு அந்த கண்டறியறதுக்காக தான் அந்த குழு. இதில் அப்போதே என்ன நிறையா பேச்சு அடிபட்டதுன்னா மாவட்ட செயலாளர் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையாக இருந்த ஒரு விஷயம். ஏன்னா 2024 தேர்தலே திமுக தலைவர் ஸ்டாலின் அப்போவே என்ன சொன்னார்னா, எந்த தொகுதியை நீங்கள் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற தொகுதிகளை ஜெயிக்க வைக்கணும், இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். எனக்கு தெரிஞ்ச ஒருவர் மேலே நம்ம அப்போ ஏதோ நடவடிக்கை போச்சுன்னு நினைக்கிறேன். அது மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் இருந்துச்சு. இடைப்பட்ட ஒரு காலகட்டங்களில் இப்போ 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர், இப்போ ஏன்னா தாவேக்காவில் அப்படியான ஒரு சூழல் தான் இருக்குது. தொகுதி வாரியான மாவட்ட செயலாளர் இல்லை 2-3 தொகுதியில் உள்ளடக்கிய மாவட்ட செயலாளர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இப்போ அதை ஒட்டி ரொம்ப ஃபோக்கஸ்டாக வேலை செய்யணும், தொகுதியில் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணணும், இப்போ அதிகாரத்தை ஒரு இடத்துல குவிக்கக்கூடாது இப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டுச்சு. அதை ஒட்டி மாவட்ட செயலாளர் மாற்றமா இந்த ரோலே மாற்றுறாங்களா, இந்த ஸ்பேஸ் அதாவது அதிகாரத்தை பிரித்து கொடுக்குறாங்களா, இல்லை ஒரு மாவட்ட செயலாளர் இப்போ திருச்சி மாவட்ட செயலாளர் இருக்காரு அப்படின்னா அந்த மாவட்ட செயலாளரை ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றது டிசிஷனா? ஓகே, அதாவது இதில் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய மாவட்ட செயலாளர்களை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 20லேருந்து ஒரு 25 மாவட்ட செயலாளர்களை மாற்றுற அளவுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லோருமே கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னா மாவட்ட செயலாளர் மாற்றம் இப்போதைக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி திமுக தலைமை முடிவெடுத்திருக்காங்க. ஏன்னா இப்போ தான் விஜய் ஜெயிச்சிருக்காரு, எல்லோருமே அவரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதிமுகலேருந்து அவ்வளோ பேர் போகிறாங்க, திமுகலையுமே ஒன்றிய செயலாளர்கள் கணிசமாக போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலுமே இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி அது ஏதாவது ஒரு குழப்பம் வரக்கூடாது அப்படிங்கிறதால அந்த மாவட்ட செயலாளர் மாற்றம், அதாவது தூக்குறது அப்படிங்கிறத ஒரு 20 பேரோ 10 பேரோ தூக்குறதுன்றதை அப்படியே சைடில் ஓரத்தில் வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன்.
இன்னொரு பக்கம் என்னன்னா இருக்கிறத அதிகப்படுத்துறது அப்படிங்கிறத ஒரு இறங்கியிருக்காங்க. இப்போ திமுக வந்து ஒரு 78 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. அந்த 78 மாவட்டத்தை வந்து ஒரு 100 மாவட்டமாக பிரிக்கிற. இப்போ அதிமுக 80க்கும் அதிகமாக இருக்காங்க, தாவேக்கால 120 இருக்காங்க, இப்படி இருக்காங்க. ஸோ திமுக 78லேருந்து ஒரு 100 கொண்டு போகிறதுக்கான அந்த வேலைகள் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து நடக்க போகுது. அந்த வேலைகள் வந்து நடக்க போகுது. ஏற்கனவே இப்போ நீங்கள் சென்னையில் ஒரு 6 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. இப்போ வேற ஏதாவது ஒரு பகுதியில் வந்து ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா, இந்த 2 மாவட்டத்தை 3 மாவட்டமாக, தூத்துக்குடி 2 மாவட்டம் இருக்குன்னா தேவைப்படும் பட்சத்தில் 3 மாவட்டமாக பிரிக்கிற, மத்திய மாவட்டமாக ஒன்று பிரிக்கிறது. இப்படி பல்வேறு இடங்களில் இப்போ நீங்கள் காஞ்சிபுரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து தொகுதிகளுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்டம், இப்போ 6 தொகுதி இருக்குன்னா இப்போ 2 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. அந்த 2 மாவட்ட செயலாளர் 3 மாவட்ட செயலாளர் கூட ஆக்கலாம். இப்போ பன்னீர் பாபு போன்றவர்கள்லாம் உள்ளே வந்திருக்காங்கன்னா இப்போ அவங்களுக்கான வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு இடத்துலையுமே இப்போ அங்கங்கே வேலை செய்கிறதுக்கான ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ இங்கே வந்து இவரெல்லாம் இருக்கார், பிரபாகர் ராஜாலாம் இருக்கார், அவருக்கான வாய்ப்புகளோ அப்படி இன்னமுமே வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதுமே அது ஒரு 78லேருந்து ஒரு 100 போவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதாவது மாற்றம் அப்படிங்கிறது இப்போதைக்கு இல்லை. இப்படியான ஒரு மாற்றம் இருக்கு. அதாவது அதிகாரத்தை பிரிச்சு கொடுக்கறது. இப்போ இந்த ஏரியாவை நீங்க பாத்துக்கோங்க, எந்தெந்த மாவட்டங்கள்ல வந்து பிரச்சனைகள் இருக்கோ அந்த மாவட்ட செயலாளர்களை ஸ்பிளிட் பண்றது. ஆமா, ஸ்பிளிட் பண்றது புதிதா பலருக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிடும். ஏற்கனவே இருக்கிறவங்கள கொஞ்சம் அதிகாரங்களை வந்து குறைச்ச மாதிரி ஆயிடும். இப்போ நீங்க ரொம்ப படுதோல்வியை பெற்றுக் கொடுத்த ஆட்கள் இருப்பாங்கல்ல, தொகுதியில மொத்தமாவே தோல்வி போனது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும்ல, நிறைய தொகுதிகளை தோல்வி அடைஞ்சவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துல ஏதாவது கொஞ்சம் இப்படி ஸ்பிளிட் பண்றது, கான்சன்ட்ரேட், ஏன்னா காரணம் சொல்லிடலாம், கேட்டால் வேலிடான காரணத்தை வந்து சொல்லிடலாம். அப்படி இந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கான அந்த முயற்சிகள் கண்டிப்பா இருக்கு. ஓகே, இப்போ இது எல்லாமே இந்த மாற்றத்தை திமுக தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்ற சில வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. இது எல்லாம் இந்த மறுசீரமைப்பு குழு அமைச்சாங்க இல்லையா, அந்த 10 பேர் கொண்ட மறுசீரமைப்பு குழு, அவங்களுடைய ஆலோசனையின்படி தான் நடக்க போகுதா அப்படின்றது தான் இப்போ ஒரு கொஸ்டின் மார்க். இப்போ நம்ம அதை பற்றி தான் நம்ம விவாதிக்க போகிறோம். நிச்சயம். இப்போ ஏற்கனவே எல்லா முடிவுகளுமே வந்து பெண் டீம் எடுத்தாங்க, அவங்களோட தான் வந்து வேட்பாளர்களை தேர்வு செஞ்சாங்க, அவங்களுடைய ஆலோசனைகள் தான் வந்து இந்த சிஸ்டமே வந்து இயங்குச்சு அப்படின்ற ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. தோல்விக்கான காரணமாக அப்படி அவங்கள தான் முன் வச்சாங்க. நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உதயநிதி வந்து அதனால தான் பெண் டீமை வந்து, அதாவது சபரீசன் உள்ளடக்கி அந்த பெண் டீமை வந்து ஓரங்கட்டிட்டு தான் வந்து முன்னாடி வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாரு. சப்போர்ட்டிவாக வந்து கனிமொழி அவர்களையும் வந்து வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்களுடைய கருத்துக்களையும் பிரதானமாக கேட்க விரும்புகிறாரு அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம பார்த்தோம். அப்படியான சூழ்நிலை இப்போ மீண்டும் பெண் நிறுவனம் வந்து தலை தூக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஆமாம், தலை தூக்குதா அப்படிங்கிறத தாண்டி இப்போ என்னன்னா, மறுசீரமைப்பு குழு, அவங்க இப்போ மறுசீரமைப்பு குழுன்னு ஒன்று போட்டோன்னே சரி, அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கள ஆய்வு பண்ணி திமுக தலைவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட் போகுது. சரி, அவர் வந்து இந்த கள ஆய்வை எடுத்துட்டு, ஏன்னா ஏற்கனவே வேட்பாளர் தேர்வுலேயே பார்த்தீங்கன்னா நானே நேரடியாக எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். அந்த நம்பிக்கையில் திமுக தொண்டர்கள் இருந்தாங்க. அடுத்து கள ஆய்வு குழு போட்டாங்க, நானே அதை பார்த்து நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் இந்த கள ஆய்வு ரிப்போர்ட்லாம் போனோடனே திமுக தலைவரை வந்து நடவடிக்கை எடுப்பார்னு எல்லாரும் காத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுசீரமைப்பு குழுன்னு ஒன்று போட்டாங்க. சரி பார்த்தீங்கன்னா சரி ஓகே, அதில் இருக்கிறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா பெரிதாக யாருமே விமர்சனம் வைக்கக்கூடிய ஆட்களாக இல்லை, ஓரளவுக்கு இல்லைன்னு வச்சுங்களேன். அந்த 10 பேர், தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், ஓரளவுக்கு இல்லை, அதாவது அவங்க மேலே விமர்சனமே இல்லை, அதனால கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் ஆனாங்க. ஓகே, கட்சி விசுவாசிகள் தலைவருக்கு ரொம்ப நெருக்கமான ஆள், நம்பிக்கையாக போட்டிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பையும் பெண்ணுகிட்ட கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. இந்த மாவட்டங்களை பிரிக்கிறது, அதிகாரங்களை குறைக்கிறது, புதிதாக யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், யார் யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற இந்த டேட்டாஸ், இதுக்கான வேலைகளையும் பெண்ணுகிட்ட வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல்களுமே வருது. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, எப்படி மாவட்ட செயலாளர்களை, மண்டல பொறுப்பாளர்களை, கட்சி நிர்வாகிகளை, அங்க இருக்கிற நிர்வாகிகள் வந்து இந்த குழுக்கள் கிட்ட வந்து குறையா சொன்னாங்களோ, கலாய்வு குழுக்கள் கிட்ட அவங்க மேல குறைய சொன்னாங்களோ, பெண் மேலையுமே நிறைய குறைய வந்து ஆமா, அது ஒரு பிரதான குற்றச்சாட்டாகவும் சொன்னாங்க. அது பொதுநிலையும் விவாதிக்கப்பட்டு சோசியல் மீடியாலாம் அது சம்பந்தமான விவாதங்கள்லாம் எழுந்தது பிறகு அவங்க ஒரு விளக்கமே கொடுத்தாங்க. அப்படின்னும் போது அது மிகப்பெரிய அளவுல ஒரு பேசு பொருளா ஆச்சு. பெண் மேல அவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. இப்ப அந்த டேட்டா, அதாவது புதிதா யாரை கொண்டு வரலாம், இந்த விஷயங்களை திரும்ப பெண்ணுகிட்டே கொடுத்ததுனால அவங்க எல்லாம் கடுமையான அதிருப்தியில இருக்காங்க. நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே திரும்ப வந்து அதற்கான நடவடிக்கை எடுக்க சொன்னா அது வந்து எப்படி சரியா இருக்கும்
அப்படிங்கிற வருத்தத்துல நிறைய இப்போ பேர் இவ்வளோ நாள் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் நடக்கும், தலைவரே நேரடியாக வந்து ஒரு முடிவெடுத்துருவாரு, நம்ம வந்து அடுத்த தேர்தலில் வந்து கண்டிப்பாக வெற்றி பெற்ற அளவுக்கு ஒரு மாற்றங்கள்லாம் நடக்கும், சவால்களை எதிர்கொண்டலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட காத்திருந்தவங்களுக்கு இது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நிச்சயமா. ஏன்னா இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க திமுக தலைவர் கருணாநிதி அவர் தலைவரா இருந்த காலத்துல அவருக்கு வந்து மண்டல செயலர் ஆரம்பிச்சு மாவட்ட செயலர் எல்லோரையுமே நேரடியா தெரியும், யார் என்ன உங்க ஒர்க் என்ன எல்லா விஷயங்களுமே தெரியும். இப்போ அதற்காக தற்போதைய தலைவர் ஸ்டாலினுக்கு யாரையுமே தெரியல அப்படிங்கிறதெல்லாம் கருத்து இல்லை. அவருக்குமே அறிமுகம் இருக்கு, இவ்வளவு காலம் கட்சியில் வேலை செஞ்சிருக்காரு, இளைஞர்களில் இருந்திருக்காரு, அப்படி எல்லோரையுமே தெரியும். ஆனாலுமே கூட ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் அவர் அந்த விஷயங்களை கவனிக்கிறத வந்து குறைச்சிக்கிட்டார். கலைஞர் கருணாநிதி வந்து எப்போதுமே கட்சி சார்ந்து வந்து ஒரு கவனிப்பு, எங்க என்ன நடக்குது, எந்த மாவட்டத்தில் என்ன நடக்குது, ஏதோ ஒரு விழா அடுத்தடுத்து அப்படி ஒரு மாதிரி எல்லோருடைய ஒரு டச்லேயே இருப்பார். ஆனா இவர் வந்ததுக்கப்புறம் அந்த மண்டல பொறுப்பாளர் போட்டால் சரி அவங்க பார்த்துக்கிறாங்க, அவங்க சொல்கிறது தான் இவருக்கு டேட்டா. சரி நம்ம வந்து பெண்ணுன்னு ஒரு நிறுவனத்தை போட்டோமா, அவங்க கொடுக்குற ஒர்க்கு அவங்க கொடுக்குறது தான் இங்கே டேட்டா ஒப்படைச்சிட்டா அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குறது தான் இவருக்கான டேட்டாவாக மாறிடுது. அது வந்து ஒரு பெரிய லேக் வந்து கட்சிக்குள்ள வந்து உருவாக்குது. இங்கே கலைஞர் கம்யூனிகேஷன் கேப் உருவாக்குது. அதையும் தாண்டி நீங்கள் இன்னமுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் அதிமுகவோ இல்லை மற்ற கட்சிகளே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இப்போ டிவிக்கே வந்து அவரோட அரசியல் ஆலோசகர் பேச்சை தான் கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. ஆனாலுமே கூட அதிமுகவோ யாரையும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஐடிவிங்க இவங்களோட ஐடியா அந்த சஜஷன்ஸை வந்து கொஞ்சம் தேவைன்னா கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிற அளவில் இருக்கு. ஆனால் திமுகவில் எல்லா முடிவுகளையுமே பெண்ணு தான் எடுக்கிறாங்க, அவங்க தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறாங்க, எல்லா பொறுப்பும். ஆனால் இதே நம்ம அதிமுக தோல்வி அப்படின்னு சொல்லி பேசும்போது அவங்க வந்து ஐடிவிங்க ஸ்ட்ராங் பண்ண மாட்டாங்க, மற்ற கட்சிகள் மாதிரி அவங்க வந்து எஃபெக்டிவாக வேலை செய்யலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறோம். நிச்சயம். இப்போ வந்து இவங்க வந்து எல்லாமே ஐடிவிங்க பற்றி ஐடிவிங்க கேட்டு முடிவெடுக்கிறாங்க, அவங்க சொல்கிறதா இது பண்ணுறாங்கும் போது நம்ம வந்து உதாரணமா அதிமுகவை காட்டுறோம் அப்படின்ற ஒரு விஷயம். இல்ல அதுல கொஞ்சம் இல்ல இதுல ஒரு பெரிய விஷயம் வித்தியாசம் இருக்கு. என்னன்னா நீங்க அதிமுக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஆனாலுமே ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா நீங்க டிஎம்கேவோட ஐடிவிங் ஒர்க்கோ இந்த விஷயங்களே யாருமே குறை சொல்லல. டிஎம்கே டிசிஷன்ல வந்து அவங்க டிசிஷன் மேக்கிங்ல நீங்க யாரை கொண்டு வரலாம், யாரை இதை நீங்க ஸ்ட்ராட்டஜியா ஒர்க் பண்றது இருக்குல்ல. இப்ப என்ன ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு என்னன்னா, நீங்க வந்து இதற்கு முன்பா நம்ம பார்த்தோம், இப்பயும் ஐபேக் கொஞ்சம் சேர்ந்து வேலை பார்த்தாங்க, ஆனால் ஐபேக் முழுமையாக வேலை பார்க்கல. ஆனால் கடந்த காலத்தில் ஐபேக் போன்ற வெளியில இருந்து ஒரு நிறுவனங்கள் வந்து இங்கே வேலை பார்க்கும்போது அவங்க இங்க இருக்கவங்களோட ஒரு பெரிய தொடர்பு இருக்காது, இங்கே அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஆனால் நீங்க தமிழ்நாட்டில் சொந்த கட்சி சார்ந்தே ஒரு நிறுவனத்தை உருவாக்கும் போது சிலர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, சிலர் வந்து தங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறாங்க. நீங்கள் நடுவில் கூட திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து ஒரு டேட்டாவே வந்து ஃபேக்காக இருக்குது, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லி பெண்ணோட ஒரு இதையே நிறுத்தி வச்ச விஷயங்கள்லாம் கூட செய்திகளாக வந்து வெளியில் வந்துச்சு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் கூட ஒரு பக்கம் நடக்குது. நீங்கள் ஒரு நிர்வாகி மேலே கூட அவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது, கட்சியோட நிர்வாகியோட மருமகன் பேரில் இப்படி பல குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது கூட இருக்குது. ஸோ ஆனால் நீங்கள் அதிமுகவை என்னன்னா, அதிமுகவில் பிரம்மண்யா ஒர்க் பண்ணாங்க, ஆனால் பிரம்மண்யா எல்லா முடிவுகளையும் பிரம்மண்யா எடுக்கல. எடப்பாடி பழனிசாமி தான் அந்த முடிவு எடுத்தார். சரி தப்பு அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போகல, பட் அவங்க வந்து தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க, தேவைக்கு இது பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதா இருக்கு. இது எல்லாமே நம்மளோட கருத்து கிடையாது, இது நம்மளோட கருத்து கிடையாது. திமுகவில் உள்ள திமுக கட்சிக்காரங்க அப்படி உணர்றாங்க. பெண் நீங்க தலைவர் இருக்காரு, இவர்கிட்ட தலைவர்கிட்ட போய் நாங்கள் சொல்லணும், எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தலைவர் கேட்கணும், எங்களுக்கு ஒரு குறைனா அதை தலைவர் வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி இப்படி ஒருத்தங்க கிட்ட கொடுக்கும்போது அதனோட இதுவே மாறுது அப்படின்னு. ஆமா, பெண் நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதுக்கு முன்னாடி ஐபேக்கை சொன்னீங்க. ஐபேக் வந்து இப்படியான ஒரு மாற்றங்கள்லாம் கொண்டு வரும்போது அவங்க வந்து முடிவுகளில் தலையிடும் போது அவங்க ஒரு முடிவு எடுக்கும் போது என்ன விமர்சனம் வந்துச்சுன்னா, எங்கேயோ ஒரு நிறுவனம் வந்து இதை வந்து இந்த கட்சியோட கட்டமைப்பை தீர்மானிக்கிறதா, யாருக்கு சீட்டு யாருக்கு அதிகாரம் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு நிறுவனம், இந்த அரசியலே தெரியாத ஒரு நிறுவனம் வந்து கட்டமைக்கலாம் அப்படின்ற ஒரு அதிருப்திகள் திமுக மத்தியினரிலே இருந்துச்சு. இப்போ கட்சிக்குள்ளேயே ஒரு இது உருவாக்குனாலும் அங்கேயும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்ற ஒரு இருக்கு. அவங்க என்னதான் பண்றது இல்ல இதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க வந்து வியூக நிறுவனங்கள் கட்சியில வந்து யாரை மாவட்ட செயலாக கொண்டு வருது, இப்ப டிவிக்கு வந்து அதுக்கு விதிவிலக்குன்னு வச்சுங்களேன். டிவிக்குல ஒரு ஜானவரகிசாமி இருக்கா, அவர் தனிப்பட்ட முறையில் அரசியல் ஆலோசகராக மேபி அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கின்ற கருத்துக்கள் வந்து இருக்கலாம். ஆனா என்னன்னா பொதுவா வந்து வியூக நிறுவனங்கள் வந்து தேர்தலுக்கு நீங்க வந்து இவர் மேல இப்போ ஏற்கனவே ஒருத்தர் உதாரணத்துக்கு சொல்றேன், வாகை சந்திரசேகர்னு ஒருத்தர் எம்எல்ஏ இருக்கிறார் 2016. இவருக்கு திரும்ப வேளச்சேரியில் சீட்டு கொடுத்தா நடிகர் வாகை சந்திரசேகர் திமுக ஜெயிக்காது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோமே. அப்படின்னும் போது அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க தலையிடுவாங்க. மக்கள் மத்தியில் அவங்களுக்கு நல்ல பேர் இருக்கா கெட்ட பேர் இருக்கா, திரும்ப கொடுத்தா ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சீட்டு ஒருத்தர் கிடைக்கிறது அப்படின்றது. இப்ப அதே இதை இங்க இருக்கிற நிறுவனங்கள் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இப்ப
சபரீசன் தான் அதை பார்த்துக்கிட்டாரு அப்படின்னா அவருக்கு அதில் ஒரு சரியாக பண்ணணும், தெளிவாக எடுக்கணுன்ற அவருக்கு கீழே நிர்வாகிகள் இருப்பாங்க, அங்கங்கே இருப்பாங்க, உள்ள யார் அதை பார்த்துக்கிறான்ற பல்வேறு விஷயங்கள் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இப்போ சீட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல ஒருத்தருக்கு கொடுத்தா கண்டிப்பாக தோத்துருவோன்னு தெரிஞ்சா கூட ஏதோ ஒரு வகையில் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வர்றது இருக்குல்ல. நீங்கள் வந்து இப்பயுமே நான் சொல்கிறேன், அதாவது கட்சி சார்ந்த நடவடிக்கைகள், கட்சியில் யார் ஆக்டிவாக இருக்கா, என்ன போறா வரா, எப்படி யார் வேலை பார்க்குறா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நேரடியாக தெரியணும். திமுகவோட தலைவருக்கு நேரடியாக தெரியும். நீங்கள் வியூக நிறுவனங்கள் இன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாது தான், சரிங்களா? அது வந்து இன்னைக்கு வந்து தவிர்க்க அதை எந்த அளவில் தேவையோ அந்த அளவில் மட்டும் பயன்படுத்திக்கணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கு, இல்லை சர்வே ஒர்க்கு, இல்லை ஒரு இப்போ பிரச்சார பாடல் உருவாக்குறது, எப்படி கேம்பெயின் பண்ணுறது, என்னென்ன ஸ்ட்ரீமில் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் எப்படி பயன்படுத்துறது, சோஷியல் மீடியாஸ் வந்து எப்படி பயன்படுத்துறது, இப்படியான ஒரு அளவில் மட்டும் வச்சுக்கணும். அப்படி இல்லை உணவுல வந்து ஒரு விஷயத்துக்குள்ள வர்றாங்க. தீர்மானிக்கிறது உப்பு தான், சரிங்களா? தேவையான அளவுக்கு தான் எடுத்து, உப்பே உணவாக மாற முடியாது. நீங்க வந்து யாரு அதை இந்த தீர்மானிக்கிறவங்களே, இப்போ எடப்பாடி உதாரணத்துக்கு, இப்போ நீங்க இவர் ஏடிஎம்கே பத்தி சொன்னதுனால ஒரு சம்பவம் சமீபத்தில் நடந்த சென்னையோட அந்த நிர்வாகிகள் கூட்டம், சென்னை தான் வந்து கடைசியாக பார்த்தாரு, சென்னையில் இருக்கிற ஒரு சில மாவட்டங்கள் கடைசியாக பார்த்தது. அப்போ வந்து ஐடி விங் சரியில்லை, அதனால தான் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சில நிர்வாகிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு, திமுக ஐடி விங் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா? ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, அப்புறம் ஏன் குளத்தூர்ல ஸ்டாலின் தோத்துருக்காருன்னு கேட்டார். சரி, நம்ம இதில் ஐடி விங் சரியா இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் எப்படி நான் எடப்பாடியில் ஜெயிச்சேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது சரி தவறுக்குள்ள நம்ம போகல, அங்கே டிவிகே கேண்டிடேட் இது பண்ணாங்க, அதுக்குள்ள நான் போகல. ஆனால் அவர் அப்படி ஒரு கேள்வி வந்து ஒரு விவாதத்தை முன்வைக்கிறாரு, அவங்கள வந்து ஒரு காம்ப்ரமைஸ்க்கு கொண்டு வர நினைக்கிறாரு, நேரடியா பேசி. இதுல ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, நீங்க இந்த காலகட்ட அரசியலுக்கு ஐடி விங் சரிப்படுத்தணும், ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி அரசியல் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணாலுமே திமுக அதிமுக தோல்விக்கு நீங்க அது மட்டுமே காரணம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பா இல்ல. அவங்க கடந்த கால ஆட்சி, அவங்க ஏற்கனவே அவங்க மேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள், ஒரு பார்வை, நீண்ட கால அதிருப்தி, இது எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டு விஷயங்கள் தான் இதற்கான காரணங்களாக அமைய முடியும். அதுதான் இப்போ உடனே வந்தார், இன்ஸ்டாகிராம் மூலமாக ஒரு ஆட்சியை பிடிச்சிட்டாரு, நம்ம இன்ஸ்டாகிராமில் இல்லை அப்படின்னா இவங்க எல்லாமே இன்ஸ்டாகிராமில் இறங்கி ஒரு ரீல்ஸாக போட்டுட்டு இருந்தா ஆட்சியை பிடிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. அப்படி நினைக்கவும் முடியாதுன்னு. ஆமாம், அதுதான். அதில் என்னன்னா அதை சரியான விகிதத்தில் பயன்படுத்தணும். இங்கே டிசிஷன் டிசிஷன் மேக்கிங் கூட பிரச்சனை இல்லை. இப்போ பெண் வந்து அதிகாரத்தை பெண் தான் எல்லாம் தீர்மானிக்கிறாங்கன்றதுல கூட இது இல்லை. ஆனால் என்னன்னா பெண் மேல பல விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு, இன்ஃப்ளூயன்ஸ்ல ஆரம்பிச்சு தவறான டேட்டா, இப்படி பல்வேறு விஷயங்கள்ல விமர்சனங்கள் வந்துருச்சுல உங்களுக்கு, அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுங்கிற அளவுக்கு கூட இருக்குல்ல உங்களுக்கு. அதுதான் இங்க வந்து கவனிக்க. இந்த இடத்துல உதயநிதி அவர்களுடைய செயல்பாடு என்னவா இருக்கு? வேணும்னா வந்து பெண் நிறுவனம் வந்து பெரிய அளவில் தலையிடக்கூடாது, அவரை வந்து ஒதுக்கி வச்சிடணும், நம்ம வந்து ஒரு லீட் எடுத்து ஒரு கனிமொழி இவங்களோட ஆலோசனைப்படி ஒரு ட்ராக்கை வந்து மூவ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயங்களை பேசணும். இப்போ இதில் அவர் தலையிடலையா? அப்போ நேரடியாக வந்து பெண் நிறுவனத்தை வந்து எப்படி இதில் அனுமதிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்லை, திரும்பவும் அப்படி ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவல்கள் நமக்கு வருது. அதுக்கான ரியாக்ஷன்ஸ் இனிமே தான் வரும். அதுக்கான, ஏன்னா ஆகஸ்ட் 5 தான் கொண்டு போய் ரிப்போர்ட்டே கொடுக்குறாங்க. இவங்க வந்து ரிப்போர்ட்டே கொடுக்குறாங்க சீரமைப்பு குழு. இவங்க என்ன விஷயங்களை சொல்கிறாங்க என்னன்றதை பொறுத்து இருக்குது. அது போக அங்கே அவங்களுமே சில வேலைகளை வந்து தொடங்குவாங்க, சில ஒர்க்கு வந்து பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உடனடியாக எல்லா வித வேலையிலேருந்து கட் பண்ணி விடவும் முடியாதுல்ல, அந்த விஷயங்களுமே யோசிப்பாங்க. இதற்கான செயல்பாட்டு நடவடிக்கைகளை பெண் மூலமாக எடுத்துட்டு அந்த அறிக்கையின்படி பண்ணுறாங்களா, இல்லை எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றது இருக்குது. ஏன்னா அறிக்கையை சப்மிட் பண்ணல. ஆமாம், சப்மிட் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த மாற்றங்களை பொறுத்து தான் நமக்கு வந்து திரும்ப தெரியும். அப்போ தான் வந்து உடன்பிறப்புகள் வந்து திரும்ப வந்து அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓகே, அவங்க கன்வின்ஸ் ஆகிற மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிற பார்க்கணும். ஆனால் இப்போ இந்த இது கொடுத்தது அவங்களுக்கு பலருக்கு வந்து அதிருப்தியாக இருக்குது. ஓகே, ஏன்னா நிறைய பேர் நம்மளே அதை பற்றி தான் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்கோம். அப்படின்னும் போது திரும்பவுமே அப்படி கொடுத்துருக்கிறது. அப்படி ஒருவேளை இவங்க வந்து அறிக்கையை வந்து எப்படி டீல் பண்ணுவாங்க, எப்படி வந்து ஃபேரான ஒரு டிசிஷன் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண மாவட்ட செயலாளர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் கூட இருக்கலாம். எப்படி வேணா அந்த விஷயங்கள் வரலான்றதுனால நிறைய பேருக்கு வந்து அது ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றமா தான் இருக்கு. ஓகே, 5ஆம் தேதி வந்து இந்த அறிக்கையை கொடுக்க போறாங்க. அதை ஒட்டி பெண் நிறுவனம் என்ன மாதிரியான ஒரு முடிவுகள் எடுக்குது, இல்லை வந்து முழுக்க பெண் நிறுவனத்துடைய செயல்பாடுகள் இதுல இருக்கா, இல்லை அவங்களுடைய ஆளுமை இருக்கா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதெல்லாம் அறிக்கையை தாக்கல் பண்ண பிறகு அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நன்றி.